வணக்கம். காஞ்சிபுரத்துன்னு பேசுகிறேன். எப்படிங்க? நல்ல வெயில். அவங்க காஞ்சிபுரத்தில் சரியான வெயில். ஓகே, ஒரு சின்ன வீடியோ போட்டுப்போமா? அப்புறம் எங்கள் வெயிலை கூலாக்கிறது இதுதான் எங்கள் ஏசி. ஓகேவா? இப்போ விளையாட போகலாம். ஒரு கல்யாணம் ஆன ஜோடி ஒன்று. ஓகேங்களா? நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம். வந்தோடனே புதுமான தம்பதிகள். அந்த அம்மா வந்தோடனே அவனுக்கு டின்னர் வைக்கிறாங்க. ரவா உப்புமா வைக்கிறாங்க. ரவா உப்புமா தேங்காய் சட்னி. சரி, அவன் எதுவும் இது பண்ணாமல் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்ருவான். ஏன்னா புது ஒய்ஃப் இல்லை, அதான். மறுநாள் கத்தில் பார்த்தா அதிலே ரவா பொங்கல் மாதிரி செய்யும். சரி, என்னடா இது ரவா பொங்கல் சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா ரவா கிச்சடி அன்றைக்கி நைட் செய்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் ரவாலேயே என்னென்ன டிசைன் பண்ண முடியுமோ எல்லாமே செய்கிறாங்க. பார்த்தா இது என்ன பண்ணுறது, நம்ம கேட்கவும் முடியாது, கேட்கவும் தயக்கம் இருக்குது. ஏன்னா நியூ கப்புள்ஸ் அவங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம ஹோட்டலில் கூட்டின்னு போகலான்ட்டு நல்ல ஹோட்டலாக கூட்டின்னு போகிறோம். ஓகேங்களா? பெரிய ஹோட்டலாக கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு புதுமையாக சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று புது டிஷ் அப்படின்ட்டு அங்கே போகிறோம். போனவுடனே அங்கே பேரர் வராரு. அந்த மெனு கார்டு தராங்க, புக்கு மாதிரி இருக்குது. அதை பெரட்டார் ஒன்றும் புரியலை. ஏன்னா நிறைய டிஷ் இருக்குது அதில். எதை சாப்பிட்றது ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே அந்த பேரர் வராரு. சார் என்ன வேணும் உங்கள்கிட்ட? அப்போ எதுக்கு ஒருத்தன் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. அது பார்க்கும்போதே நல்லாயிருக்கு, அந்த ஸ்மெல் நல்லா, டிஃபன் ஐட்டம் நல்லாயிருக்கு. எனக்கு அது ஒன்று அதே மாதிரி 2 கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் கழித்து போயிட்டு எட்டாந்து கூட சாப்பிட்றோம். பார்த்தா அது ரவா உப்புமா. அது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இந்த கேரட் பட்டாணி எல்லாம் போட்டு கொஞ்சம் கலவையாக செஞ்சுருக்காங்க. சரின்னு சாப்பிட்றோம். என்னடா ரவா உப்புமா தப்பிச்சுட்டு வந்து மறுபடியும் இதிலே வந்து மாட்டிக்கிட்டு யோசனை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பேரர் மறுபடியும் வராரு. எதிர்க்காரு கேட்குறாரு, சார் என்ன வேணும் அப்படின்றது. அடுத்தது என்ன வேணும்னு அவன் என்ன சொல்கிறான், ரிப்பீட் அப்படின்ட்டான். சரின்னு போயிட்டான். அதை இவனுக்கு சரியாக கேட்கல. இவன் வந்து இவனையும் கேட்குறாங்க, சார் உங்களுக்கு என்ன வேணும்னு. அவன் ஏதோ புதுமையாக சொல்லியிருக்கான், அதையே தான் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது மாதிரி டிஷ்ஷு நம்ம கேள்விப்பட்டதுன்ட்டு இவனை ரிப்பீட்டுன்ட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு ரவா உப்புமா மறுபடியும் வருது. அப்போது இவர் பாருன்னா, பைத்தியக்காரன் ரவா உப்புமா பார்த்ததே இல்லையா, இப்போ தான் நான் சாப்பிட்டான், மறுபடியும் அதே ஆர்டர் பண்ணுறானே அப்படின்னா. அடுத்த 5 நிமிஷம் இவருக்கு அதே தான் வருது, 2 பிளேட். அவன் ஒய்ஃப் வந்து அவன் விரும்பி சாப்பிட்றான். ஏன்னா அந்த மாதிரி ரவா உப்புமா கேஸு. இவர் யோசிக்கிறார், என்னடா இது மறுபடியும் ரவா உப்புமான்ட்டு, இதையே நம்ம ரிப்பீட்டுன்னு சொன்னான்ட்டு இன்னத்துக்கு ரிப்பீட்னு என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியாமல் சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு வந்துட்டார். அதாவது எது வேணான்றமோ அது கண்டிப்பாக வந்துடுது. ரவா உப்புமாவில் அவர் அங்கே சாப்பிட்ணும், இனிமேல் ரவா உப்புமாவில் தான் இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. அதனால் தெரியாததை நம்ம வாய் விட்டே கேட்கலாம், ஏன்பா என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கேட்கறதுனால வந்து ரவா பிரச்சனை தான் இது. ஜாலியாக எடுத்துப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.